தாழ்த்தாமல் மேலாக்கினார் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை மேன்மைப்படுத்தும் பொழுது இன்னும் உங்களுக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலையும் நான் என்னாலதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் எதிரியாய் மாறிவிடுவார், நாம் தாழ்த்தப்பட்டு போய்விடுவோம். அல்லேலூயா. அதனால எந்த விதத்திலையும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தரால மாத்திரம்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால மாத்திரம்தான் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பழக வேண்டும். அல்லேலூயா. அடுத்த காரியம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். 28 வசனத்துக்கு வாங்க. தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு மனுஷனுக்கு இருள் எப்படி வரும் என்று சொன்னால், எப்படியெல்லாம் வரும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் வரணும்னா என்னெல்லாம் வந்தா இருள் வந்துடும்? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்தா இருள் வந்துடும், வியாதி வந்தா இருள் வந்துடும், கோவம் வந்தா வந்துடும், கடன் பிரச்சனை வந்தா வந்துடும். இப்படி இந்த காரியங்கள்லாம் வரும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள இருளான அனுபவம் வந்து விடுகிறது. இப்ப இந்த இருளான அனுபவத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்க இருள் விலகுகிறது, பாவம் என்கிற இருள் விலகி போகிறது, சாபம் என்கிற இருள் விலகி போகிறது, வியாதி என்கிற இருள் விலகி போகிறது, கடன் என்கிற இருள் விலகி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம பிரகாசிக்க வேண்டும், நம்ம இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சமூகத்தை தேடி வரணும். யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வழியே அந்த மெய்யான ஒளி, அது யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனை பிரகாசிக்க இயேசுவால கூடும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது அவனுடைய இருள் அவனை விட்டு விலகுகிறது, அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. அல்லேலூயா. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் மாத்திரமே உங்க இருளை வெளிச்சமாக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. பாவ இருள் இருக்கீங்களா? சாப இருள் இருக்கீங்களா? வியாதி என்கிற இருள் இருக்கிறீங்களா? கட்டு என்கிற இருள் இருக்கிறீங்களா? கடன் என்கிற இருள் இருக்கீங்களா? அவனுடைய சமூகத்தை தேடி வாங்க. கர்த்தர் உங்களுடைய விளக்கை ஏற்றி உங்களுடைய இருளான அனுபவத்தை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் 30 வசனத்தில் பாருங்க, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் பாதுகாப்பாக இருக்கிறாரோ. கேடகம்னா என்ன? பாதுகாப்பு. யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா கேடகத்தை கையில வச்சிருப்பாங்க. எதுக்காக? எதிரி தன்னை தாக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படி கேடகம் வச்சிருக்காங்க. கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் என்ன பண்றாரா? கேடகமா இருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இயேசுவை குறித்து, இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, அவரை துரத்திக்கிட்டு, நீ இயேசுவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டிக்கிட்டே வந்தாங்களாம். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரா? வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாரா. உன்னை இயேசுட்ட, ஆண்டவரே என்னால இதுக்கு மேல ஓட முடியல இயேசப்பா, நீங்க தான் என்னை பாதுகாத்து கொள்ளணும், இந்த கும்பல்கிட்ட இருந்து என்னை நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ண, ஒரு குகை மாதிரி இருந்துச்சு, அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். உடனே அந்த பின்னாடி துரத்திட்டு வந்தவங்களாம் பின்னாடி ஓடி வரும் பொழுது தேடி தேடி பார்த்தாங்களாம். அந்த பக்கத்துல ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையை பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் உள்ள போன உடனே செலந்தி ஒரு கூடை கட்டிட்டு, உடனே அவங்க பார்த்தாங்கன்னா இவன் இங்க போயிருக்க சான்ஸ் இல்லை. ஏன் சொன்னா செலந்தி கூடை கட்டி இருக்கு, இவன் போயிருந்தா அந்த கூடை என்ன செஞ்சிருக்கோம், பிஞ்சு இருக்கும். ஆனா பியலை கட்டி இருக்கு, அப்படி இருக்கு, இவன் உள்ள போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, வேற பக்கமா தேடி போயிட்டாங்களாம். அப்ப அந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு நன்றி சொன்னானா, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமா இருந்தீர், என்னை காப்பாற்றும்படிக்கு ஒரு சிலந்தி பூச்சி, சின்ன பூச்சியை தான் அவன் அனுப்பி அதை கூடுகிட்ட வச்சு என்னை இந்த ஆபத்துல